இந்த யார் நீதிபதியாக வர்றாங்க அதை பார்த்து வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறை இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா ராம ரவிக்குமாருக்கு ஊர் எது? ராம ரவிக்குமாருக்கு திருப்பரங்குன்ற மலைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ராம ரவிக்குமார் ராயப்பேட்டைக்காரர். ராம ரவிக்குமார் சொந்த ஊர் ராயப்பேட்டை சார், சென்னையில் உள்ளவர். இந்து தமிழர் கட்சின்னு ஆரம்பித்தார், இந்து மக்கள் கட்சியிலேருந்து இந்து தமிழர் கட்சின்னு ஆரம்பிச்சிட்டார். அவர் நமக்கு நல்ல நண்பர் தான், நல்லா தெரிஞ்சவர் தான். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, பல விவாதங்களில் வந்து அவர் பார்த்துருக்குறோம். மிக மிக வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட, இது வரைக்கும் வந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகளோடு இல்லாமல், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட இல்லாமல், ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகளோடு இல்லாமல், எந்தவித அரசு பணிகள்லையும் எந்த இடத்துலையும் போகாத ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு சமூக செயல்பாட்டாராக இருக்கிறாரு. ஆனா இல்ல இந்த இடத்துல போகாத, ஆமா, எந்த சமூக பிரதிநிதித்துவமே கிடையாது அவருக்கு. அந்த அவர் எந்த சமூகத்தில் பிறந்திருக்காரோ அந்த சமூகத்துக்கு எந்த சமூக பிரதிநிதித்துவமே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்துட்டு அவர் வந்து இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி அமைதியாக இருக்கிற ஒரு ஊரில் போய் பிரச்சனை பண்ணுற வகையில் வந்து ஒரு வழக்கை தாக்கல் பண்ணிருக்கிறது ஏற்புடையதே இல்லை, நியாயமே இல்லாத ஒரு விஷயம். நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குன்னு ஒருத்தன் கேட்பான்ல. மதுரையில் உங்கள் கட்சிக்காரன் ஏதாவது ஒருத்தன் மதுரையில் இல்லையா? அதான் கேள்வியே கேட்குறேன். மதுரையில் இருந்தால் அங்கே உள்ள அந்த சம்மந்தப்பட்ட ஊரில் ஒருத்தர் கூட இதை பற்றி பேசவே இல்லைங்க. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் மலையில் போய் உங்களுக்கு வந்து உரிமை நிலைநாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது?